வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.vistamil@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும். நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும். சுமார் 60 முதல் 70 பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு PDF வடிவில் அனுப்பி வைக்கப்படும். 2065 2070 வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி, படிப்பு, வேலை, திருமணம், வியாபாரம், தொழில், பிள்ளைகள், பரிகாரங்கள், போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க. நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது. என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க, நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய நம்பர் 9840182592 இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மாற்றத்தை தரும், வரம் தரும் சனி பகவான். செப்டம்பரில் இதெல்லாம் நடக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு 7.5 சனி கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகும் சில தனுசு ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படின்றது தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. அதே போல் ஜானியர்னால் முழம் வழுக்குது அப்படின்ற போல் சில சுச்சுவேஷன்களும் அவங்களுக்கு அமையும். ஒரு நல்லது நடந்துச்சுன்னா 5 கெட்டது நடக்கிற மாதிரியான விஷயங்களும் சில தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்கலாம். மனக்குழப்பம், பயம், குடும்பத்தில் பிரச்சனைகள், குழப்பங்கள், கடன் சுமை, வேலை வியாபாரத்தில் பிரச்சனைகள்னு சில தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த 7.5 சனி பீக்கில் இருந்தப்போ இருந்துச்சு தெரியுங்களா. அதாவது 2017, 2018, 2019 என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் தொடர்ந்துட்டே இருக்கலாம். ஆனால் சர்வ நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் எல்லா தனுசு ராசி நண்பர்களுக்கும் இருக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இருக்காதுங்க. 7.5 சனி தாக்கத்தில் இருந்து மீண்டு வந்து பணம், புகழ், அந்தஸ்து, மரியாதைன்னு நல்ல மாற்றங்களை சந்தித்த தனுசு ராசிகள் தான் அதிகம், மிக அதிகம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் உண்மையும் கூட. நீங்களே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்குக்கு போயிட்டு 2017, 18, 2019 இருந்த பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், வலி வேதனைகள், அவமானங்கள் இப்போ இருக்கா அப்படின்னு யோசித்து பாருங்களேன். 95% தனுசு ராசி நண்பர்களுக்கு அதெல்லாம் இருக்காதுங்க. இது ஒரு சர்வேவாக கூட நம்ம எடுத்துக்கலாமே, பார்க்கலாமே நம்ம சேனல் மூலியமாகவே. 7.5 சனி காலகட்டத்தில் இருந்த பிரச்சனைகள் இப்போவும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு போடுங்க. முடிஞ்சால் எத்தனை சதவீதம் அப்படியே இருக்குது, அந்த கஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படின்றதையும் போடுங்க. அதே போல் 7.5 சனி காலகட்டத்துக்கு பிறகு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்க நோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா என்ன பிரச்சனைன்றது. சரி, ஏன் சில தனுசு ராசி நண்பர்களுக்கு மட்டும் இந்த 7.5 சனிக்கு பிறகும் பிரச்சனைகள் இன்னும் தொடருது அப்படின்னு கேட்டால், அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற கிரகநிலை, லக்ன அமைப்பு, நடப்பு தசாபுத்தி, பூர்வ புண்ணிய ஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லலாங்க. இதெல்லாமே ஒரு காம்பினேஷன் தான். கேரம் போர்டில் ஸ்ட்ரைக்கரை வச்சுட்டு ரெட் அடிக்கிறதுக்கு வெள்ளையை அடித்து ரெட்டை விழ வைக்கிறது, இல்லை கருப்பு அடித்து ரெட்டை விழ வைக்கிறதுன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் அது காம்பினேஷன். டைரெக்டாக ரெட் அடிக்க முடியல அப்படின்னா இன்னொரு காயின் அடித்து அந்த ரெட் அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் தான் அந்த கிரகநிலைகள் அப்படின்றது. என்னடா கிரகநிலையிலே ரொம்ப கேரம் போர்டு லெவலுக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா யோசிக்காதீங்க, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இன்னொன்று, வீட்டில் இருந்து ஒரு 10:10க்கு காலையில் கிளம்பி ஆக்சிடெண்ட்டில் மாட்டினவங்களும் இருக்காங்க. அதே 10:10க்கு இன்னொருத்தர் கிளம்பி ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டாமல் மயிர் அளவில் உயிர் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நடந்த விஷயங்களும் இருக்குங்க. எல்லாமே கட்டம் செய்யும் மாயாஜாலம்தான். அதே போல தான் இந்த செப்டம்பர் மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு ராசி கட்டம் என்ன பலன்களை தரப்போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தையை நான் இப்போவே சொல்லிடுறேன். அற்புதமான பலன்கள், அதி அற்புதமான விஷயங்களை இந்த மாதத்தில்
நீங்கள் எதிர்பார்க்கலாம், உங்களுக்கு நடக்க இருக்குது. வாய்ப்புகள் தேடி வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த செப்டம்பர் மாதம் கிரகநிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், தனுசு ராசி நண்பர்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 6ஆம் வீட்டில் செவ்வாய் சாரம் பெற்று இருக்காருங்க. தனுசு ராசிக்கு 5, 11ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டில் இருப்பது அப்படின்றது சிறப்பு. அதாவது செவ்வாய் தனுசு ராசிக்கு 7ஆம் வீடான மிதுன ராசியில் இருக்கார். ராசிக்கு 9ஆம் வீட்டில் சூரியன் ஆட்சி பெற்று அமர்க்கலமாக இருக்காருங்க, சூப்பராக இருக்கார். அதே போல் மாத தொடக்கத்தில் புதன் 9ஆம் வீட்டில் இருந்து சூரியனோடு சேர்ந்து இருக்கார். பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியன் ஆட்சி பெற்று புதனோடு இணைந்திருப்பது கல்வித்துறையில், இந்த அரசாங்கத்துறையில், அரசாங்க உத்தியோகத்தில், அரசாங்க வேலைக்காக வெயிட் பண்ணுற தனுசு ராசி நண்பர்களுக்கு அதி அற்புதமான காலம் அப்படின்னே சொல்லலாங்க. அதனால தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது, இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் தனுசு ராசிக்கு முயற்சி ஸ்தானமான கும்பராசியில் சனி வக்கிரம் அடைந்து இருப்பதும் ஒரு அனுகூலமான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சனியை போல கெடுப்பவரும் இல்லை, சனியை போல கொடுப்போரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் வக்கிரமடைந்த சனி பகவான் ஆட்சியில் இருக்கும் சூரியனை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதனால் தனுசு ராசி நண்பர்களுக்கு உடல் உறுதி ஏற்படும், தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. பொது வாழ்வில் நல்ல முன்னேற்றங்கள் அப்படின்றது ஏற்படுங்க. அரசியல் துறையில் அதிகப்படியான லாபங்கள் உங்களுக்கு இருக்கும். சூரியனும் புதனும் சேர்ந்தால் அங்கே பார்த்திங்கன்னா புதாதித்ய யோகம் அப்படின்றது உருவாகும். அதுவும் தனுசு ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது, அந்த 2 கிரகங்களும் சஞ்சரிப்பது அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. அதே நேரத்தில் சில தனுசு ராசி நண்பர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்றது வந்து போகும். ஏற்கனவே சொன்னது போல் நரம்பியல் பிரச்சனைகள், மூட்டு வலி, கால் வலி, ஸ்கின் ப்ராப்ளம், டைஜஷன், அதாவது சாப்பிட்டது சரிக்காமல் போகிறது, அந்த வயிற்று பிரச்சனைகள், அந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடும். மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனைகள் அப்படின்றது எதுவும் இருக்காதுங்க. தொழிலில் ஈடுபட்டிருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதமும் ப்ளஸ் அடுத்த அக்டோபர் மாதமும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதங்களாக இருக்கும். செலவுகளை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா, அல்லது செலவுகளை சுப செலவுகளாகவும் இல்லை சேமிப்பாகவும் வச்சுக்கிட்டா எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு குட்டி கதை ஞாபகம் வருது. ஆனால் சில நண்பர்கள் வெறும் பலன்கள் மட்டும் சொல்லுங்கள், இந்த குட்டி கதையெல்லாம் வேணான்னு கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. போன வீடியோவில் டார்வின் தியரியும் ப்ளஸ் இந்த விஷ்ணு பகவானோட தசாவதாரம் பற்றியும் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன் இல்லையா? அதுக்கு தான் அந்த மாதிரி கமெண்ட்டெல்லாம் நிறைய வந்தது. சரி, ஓகே, நமக்கு நிறைய ஆன்மீக கதைகள், நிறைய சுவாரஸ்யமான குட்டி கதைகள் சொல்லணும்னு ஆசை தான். அதை பலன் சொல்லும் பதிவில் சொல்ல வேணான்னு நானும் நினைக்கிறேங்க. நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். எனக்கு இன்னொரு யோசனையும் இருக்குது. டைரெக்டாக ஆஸ்ட்ரவிஸ் குட்டி கதைகள் அப்படின்னு டைட்டில் போட்டு இதே சேனலில் இந்த குட்டி கதையில் சொல்லலாம் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு சம்மதம்னா ஓகே, அந்த பதிவுகளும் நான் தனியாக போடுறேன். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை மட்டும் சொல்லுங்கள், அது பார்த்துக்கலாம். சரி, மறுபடியும் பலன் விஷயத்துக்கு வருவோம். குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக தனுசு ராசி நண்பர்களுடைய தொழில், வியாபாரம், கர்மாஸ்தானத்தை பார்ப்பதால் நான் ஏற்கனவே சொன்னது போல் தொழில் வியாபாரம் முன்னேற்றங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. குருவின் பார்வையால் கெட்ட கர்மாக்கள் அழியும். இந்த காம்பினேஷனில் சனியும் பார்த்திங்கன்னா வக்ரத்தில் இருக்கார். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான காலகட்டமாக உங்களுக்கு அமையுங்க. அதே 10ஆம் இடத்துல ஞானகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது பகவான் இருப்பதால் ஆன்மீக தேடுதலும் ஆன்மீக ஈடுபாடும் உங்களுக்கு அதிகரிக்கும். சிவன் வழிபாடு, முருக வழிபாடு, சித்தர் வழிபாடுகள் சிறப்பான நல்வினைகளை உங்களுக்கு தருங்க. அதை நல்ல கர்மாக்களை உங்களுக்கு தரும். தனுசு ராசிக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் தனுசு ராசி பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடக்கும். ரொம்ப நாளாக சரியான வரன் தேடிட்டு இருக்குங்க, அது அமையவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு ஒரு நல்ல வரன் அப்படின்றது அமையும். அதே நேரத்தில் அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் குரு பலம் இருக்கா, சுக்கிரன் சரியாக இருக்காரா, என்ன தசாபுத்தி நடக்குது,
இந்த தசாபுத்தியில் கல்யாணம் செய்யலாமா அதெல்லாம் பார்த்து செய்கிறது நல்லதுங்க. எடுத்தோம் கவுத்தோண்டு டக்குன்னு அமைஞ்சிடும் இப்போது, ஆனால் அது பார்த்து செய்கிறது நல்லது. வேலை தேடும் தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்ல வேலை அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்குங்க. மாதத்தோட தொடக்கத்தில் கொஞ்சம் பணப்பற்றாக்குறை இருந்தாலும், அதாவது ஒரு 7 தேதி வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒரு பணப்பற்றாக்குறை இருந்தாலும் தேவைக்கேற்ற பணவரவு சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்கள் தொடர்ந்து மரங்களுக்கு செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதை ஒரு பழக்கமாகவே வச்சுக்கோங்க. அந்த பழக்கம் அப்படின்றது உங்களோட வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை தருங்க. மழை காலத்தில் போய் தண்ணி ஊற்றாதீங்க, சிரிச்சிட்டு வாங்க. ஏன்னா மழை காலம் வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை பார்த்துக்கங்க. அதே போல் உங்களுக்கு விருப்பம் இருந்து வாய்ப்பு இருக்கும் தனுசு ராசி நண்பர்கள் உங்கள் ஊரில் இருக்கிற ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு அந்த கோவிலை சுத்தப்படுத்தும் வேலை, இல்லை கோவிலை அலங்கரிக்கும் வேலை, கோவில் குளத்தை சுத்தப்படுத்தும் வேலை அப்படின்றது இந்த காலகட்டத்தில் செஞ்சால் உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கி பெரும் செல்வந்தராக வாழ முடியும். நீங்கள் வாழலைனா கூட உங்களோட சந்ததிகள் பெரும் செல்வந்தராக வாழறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரியான அமைப்பு இருக்குது. தனுசு ராசி நண்பர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு. இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நண்பர்களோட காதல் அப்படின்றது கைகூடும். அதே போல் கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புகள் உண்டு. அமைதியாக பொறுமையாக சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுங்க. சிலருக்கு தீக்காயம் ஏற்படும் வாய்ப்புகளும் அதிகமாகவே உண்டு, பார்த்து இருங்க. மற்றபடி இந்த செப்டம்பர் மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு சிறப்பான அதிரடியான மாதமாக இருக்கும் அப்படின்றத சந்தேகமே இல்லைங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை எப்போதும் மனதில் நினைத்து செயல்படுங்க. ஓம் ஜவ்வாது சித்தரே நமோ நமஹா என்ற மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள். உங்களுக்கே அந்த அதிசயங்கள் தெரியும். மற்றபடி நான் எதுவும் எக்ஸ்ட்ராவாக சொல்லிக்க தேவையில்லை. ஸோ சிவனும் சித்தர்களும் நம்ம எப்போதும் கைவிடுவதில்லை, அதுதான் உண்மை. சித்தனுக்கெல்லாம் சித்தன் சிவன், சித்தநாதன் முருகன். ஸோ சித்தர்களை வழிபடுவோம், வாழ்வோம் சிறப்பாக. நண்பர்கள், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த பதிவை லைக் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சினா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.wisdomil@gmail.com அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர், பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர் இதை அனுப்பி வைங்க. வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய நம்பர் 9840182592 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுவரையில் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நல்ல விஷயங்களை சொல்கிற நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ.